ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சனிக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, தைரியமாய் மனமகிழ்ச்சியாய் காணப்படுவீர்களாக. வேத புஸ்தகத்தில் தாவீது கோலியாத் இவருடைய சரித்திரம் ரொம்ப அழகா இருக்கும். அதை குறித்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய சகோதரர்கள் எல்லாம் யுத்த வீரர்களா யுத்த களத்தில் இருந்தார்கள். அங்க ஒருத்தன் கோலியாத் என்கிறதான ஒரு பெரிய ராட்சசன் வருவான். இன்றைக்கு ஏன் இந்த வார்த்தைகளை தெரிந்து கொண்டேன் என்று கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பெரிய கோலியாத் போன்ற பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களா? மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி பயந்து ஓடுகிறீர்களா? அப்படித்தான் அவர்களுடைய அந்த சேனையும் பயந்து ஓடினது. கோலியாத் எழும்பி நின்று யார் எனக்கு விரோதமாய் வர முடியும் என்று கேட்டவுடன் எல்லாம் ஓடி ஓடி ஒளிவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் சின்ன தாவீது, ஈசாய் என்பவனுடைய கடைசி மகன், தன்னுடைய அண்ணன்மார் 3 பேர் அங்கே ராணுவத்தில் இருக்கிறார்கள், அவளை பார்க்க வந்தான். அவர்களை பார்த்து விசாரணை செய்துட்டு போலான்னு வரும்போது அந்த கோலியாத்துடைய சத்தம், இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி ஒளியதை கண்ட போது அவன், ஐயோ இப்படியா ஓடி ஒளிவார்கள், ராணுவ வீரர்கள் ஓடி ஒளிகிறார்களா என்று சொல்லி தனக்குள்ளே பயந்து அண்ணன்மார்ட்டத்துல கேட்டான், ஏன்பா எல்லாம் போறாங்க? அவங்களாம் சொல்லிட்டாங்க, நீ வாயை மூடிட்டு வந்த வேலையை பார்த்தியா போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவன் சும்மா இருக்க மாட்டான். என்று கேட்டால் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அற்புதங்களை ருசித்தவன், பெற்றவன். அதனால நேரம் ராஜாட்ட போனான். ராஜாவை எல்லாம் இப்படி ஓடுறாங்களே, அவங்க கிட்ட எதிராக போறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுன்னு சொன்னான். ராஜா இவனை பார்த்தான், சின்ன பையன் பார்த்த உடனே சொன்னார், நீ இளைஞன், நீ ஒன்னும் செய்யலாது. அப்பொழுதுதான் இந்த தாவீது தன்னுடைய சாட்சியை சொன்னான். என்ன சொன்னான் என்று கேட்டால், 36ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, உம்முடைய அடியான் என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை ஒரு சிங்கமும் இன்னொரு முறை ஒரு கரடியும் வந்து மந்தையிலிருந்து ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அப்படி சொல்லிட்டு சொன்னா, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உமது அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். எனக்கு வந்த இந்த பெரிய சோதனை சிங்கமும் கரடியும், அதை நான் மேற்கொண்டேன். அதை மேற்கொண்டது உண்மையானால் அதை காட்டிலும் எப்படிப்பட்டதான சோதனைகளையும் மேற்கொள்ள என்னாலே முடியும். விசுவாசியை நீ பதறாதே. இதற்கு முன்னதாக கர்த்தர் உன்னை நடத்தி வந்த வழிகளை நோக்கி பார்த்தால், கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை நினைத்தால், ஆச்சரியமும் அதிசயமாய் உங்களை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறதை நினைத்தால் நீங்கள் இன்றைக்கு சொல்ல முடியும், சிங்கத்தையும் கரடியையும் என் கையிலே கொடுத்த தேவன் இந்த ராட்சசனை கொடுக்க மாட்டாரா? ஓ ஹல்லேலூயா. பின்னையும் சொன்னான், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சவுல் ராஜாவுடைய யுத்த ஆடைகள் எல்லாம் போட்டான், மார்க்கவசத்தை போட்டான், தலை சீராவை போட்டான், எல்லாத்தையும் போட்டு அதை கேடகத்தை பிடித்தான். அவனால நடக்க முடியல. அவன் சொன்னான், உங்களுடைய ஒன்றும் வேண்டாம், நான் என்னோடு இருக்கிற கர்த்தரின் பலத்தோட போவேன். கர்த்தருடைய பலத்தோட போனால் எந்த ஒரு பிரச்சனையும், அதை கோலியாத்தை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு, பெரிய 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 பிரச்சனைகளோடு கூட இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை தந்திருக்கிறீர். இந்த வார்த்தை நிமித்தமாய் உமது பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. அவளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த கோலியாத்தானாலும் கர்த்தாവ് ஒரு சிறு கவன் மூலமாய் வீழ்த்தத்தக்கதான அளவுக்கு தேவ வசனம் என்கிற வசனத்தை அவளுக்கு கொடுத்து தைரியப்படுத்தி அபிஷேகத்தை தந்து அனுப்பி கர்த்தாவே ராட்சசனை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. என்னுடைய கடந்த கால அனுபவங்கள் அதற்கு சாட்சி, வருங்கால அனுபவங்கள் அதை காட்டிலும் மேலானவைகளை செய்ய கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். தாவீதுக்கு உதவி செய்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவர். மறக்காதிருங்கள். God bless you abundantly this morning, again and again and again and again. Amen.